அந்த நிலையில மரணத்தருவாயில் இருக்கிறவங்களுக்கு நாடி பிடிச்சு பார்க்கிற போது இந்த மாங்கிற பகுதியில் இயக்க நின்று இந்த மாங்கிற பகுதி உயிர்நிலையில ஆண்களுக்கு எடுத்து பார்த்தோம்னா விதைப்பைகள் 2 இருக்கும். அது வலப்பக்கம் கொஞ்சம் பெருசாகும், இடப்பக்கம் சிறிதாக இருக்கும். அது மீண்டும் கீழும் அசைக்கிட்டே இருக்கும். இது என்ன தன்மை உடையதுன்னா, ஒரு கப்பல் போயிட்டு இருக்குது அல்லது ஒரு படகு நீர்நிலையில போகுதுன்னா அது அப்படியே மெதுவாக அசைஞ்சு தான் போகும். இந்த அசைவு எதுக்கு அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் பாயன்சியை நிலைப்படுத்தி அது மூழ்காமல் இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அது இயற்கையான. அது போலவே மனித உடல்ல விதைப்பைகள் மேலும் மேலும் எப்போதும் அடங்கிட்டே இருக்கு. இது மனித உடல்ல இளமிருக உடல்ல உயிர் நிலைபெறுவதற்கான ஒரு அமைப்பு. இப்ப அது நின்றும் மாந்திர பகுதியில உயிர் மேல் நோக்கி ஒடுங்க ஆரம்பிக்கணும். அப்ப அந்த அசைவு நின்றும் அடுத்த பகுதி நாவிக்கப்படும். சி வ ய ந ம. இப்ப நாவுக்கு வந்துடும். நாவுக்கு வந்தோடனே நாவிலிருந்து நிறைய மூச்சு எடுக்கும். அணையக்கூடிய விளக்கு நல்ல எரிஞ்சு சுடர்விட்டு எரிஞ்சுதான் ஆகும். அது போல நாவில நல்ல சுவாசத்தை எடுத்து மீண்டும் சுவாசத்தை விடும். 3 முறை அந்த மாதிரி எடுத்த உடனே நாலு இருந்து யகாரத்துக்கு வரும். இப்ப மார்பு பகுதி ரொம்ப விண்ணும். இப்போ உயிருடைய மையத்தை நோக்கி உச்சியினுடைய மையத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது. முடிஞ்சு யாருக்கு வந்து இப்ப மாறு பகுதி விம்மும் படுத்திருப்பாங்க. நீங்க சரியா கவனிக்கணும். எவரொருவருக்கும் இதுதான் நடக்கும். எந்த மனிதனுக்கும் இயல்பாக இயற்கையாக மரணம் நடக்குது அப்படின்னா இதுதான் நடக்கும்.